மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஆருத்ரா பற்றின முக்கியமான 2 தகவலோடு வந்திருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பணம் கிடைப்பதற்கான நம்பிக்கையான தகவல் ஒன்று இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்டி ராஜசேகர் ஆருத்ராவுடைய முக்கிய நிர்வாகியான தலைமை நிர்வாகியான எம்டி ராஜசேகர் இவருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ரூசோ அவர்களை பற்றி நம்ம வீடியோவில் நிறையா பேசியிருக்கிறோம். அவர் இப்போ ஜெயிலில் இருக்கார். எதுக்குன்னா ஆருத்ரா கேஸில் மாட்டிட்டு தான் இப்போ ஜெயிலில் இருக்கார். அவர் மட்டும் இல்லை, அவர் ஹரிஷ், ஆர்கே சுரேஷ் இவங்க எல்லாரையுமே பற்றி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த வீடியோவில் முக்கியமான தகவலை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரூசோ தான். ரூசோ இந்த பெயில் கேட்டு, அதாவது ஜாமீன் கேட்டு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு. ஆனால் நீதிபதி தமிழ்ச்செல்வி அவர்கள் அந்த ஜாமீன் மனுவை நிராகரித்திருக்காங்க. உனக்கு ஜாமீன் கிடையாது அப்படின்ட்டு சொல்லி அவனை ஜெயிலே இருக்க வச்சுருக்காங்க. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா அவன்லாம் வெளியில் வந்திருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு தப்பிச்சோட ஆல்ரெடி ட்ரை பண்ணவன் இருக்கிற காசை எடுத்துக்கிட்டு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு தான் பார்ப்பானுங்க. ஸோ அவங்களுக்கு இப்போது ஜாமீன் கொடுக்கல அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இது முதல் விஷயம். இதுக்கப்புறம் ரெண்டாவதாக ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆருத்ராவுடைய மீட்ட வரைக்கும் பணத்தை அவங்கள்ட்டேருந்து நம்ம மீட்ட பணத்தை மக்களுக்கு திருப்பி கொடுக்கலாங்கிற அந்த பணியை ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா குற்றப்பிரிவு துறையாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், இது ரிலேட்டடாக இப்போ ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்குது. ஸோ கரெக்டாக சொல்லணும்னா வருகின்ற செப்டம்பர் 3ஆம் தேதி இதற்கான 2வது ஹியரிங் கோர்ட்டில் நடக்குது. ஸோ அன்னைக்கு வரக்கூடிய தகவல்கள் மூலியமாக அடுத்த பணம் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இது ஜூலை மாதம் நடந்துகிட்ருக்குது. கிட்டத்தட்ட இன்னொரு 1.5 மாதம் கழித்து கோர்ட்டில் இதற்கான ஹியரிங் நடக்குது. செப்டம்பர் 3ஆம் தேதி. செப்டம்பர் 3ஆம் தேதி கொடுக்குற தகவலின்படி மக்களுக்கு பணத்தை எப்போ திருப்பி கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம போடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடியே செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு முன்னாடியே வரக்கூடிய அப்டேட்டடான விஷயங்களையுமே நம்ம வீடியோவில் போட போகிறோம். ஸோ பணம் எப்போ கிடைக்குங்கிற கேள்விக்கு மக்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், பணம் எப்போ கிடைக்குங்கிற வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை எதிர்பார்க்குற மக்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவுடைய ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு ருசிகரமான தகவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ பணம் கிடைப்பதற்கான தகவல்கள் நமக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்குது. பணம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நமக்கு இந்த தமிழக அரசு கொடுத்துருக்குது. ஏன்னா இதற்கு முன்னாடி இந்த ஆருத்ரா வளர்ந்த இடம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவோட பீரியடில் பாஜகவுடைய நிர்வாகிகள் அனைவரையுமே அவங்க சப்போர்ட்டில் தான் இந்த ஏழை மக்களை ஏமாற்றிருக்காங்க. நமக்கெல்லாம் பணம் போட்ட மக்கள் அனைவருக்குமே ஆருத்ரா இதுக்கு பின்னாடி ஆருத்ரா தான் அப்படின்ட்டு நம்ம போட்டிருக்கிறோம். ஆனால் ஆருத்ராவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பாஜக இருந்திருக்குது. பாஜகவில் முக்கிய நிர்வாகிகள் தொடர்பில் இருந்து பிரபலங்களை சினிமா பிரபலங்களை நடிக்க வச்சு இதில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இதற்கு பின்னாடி இருக்குதுங்கிறத எதுவுமே தெரியாமல் நம்ம பணம் போட்டிருக்கிறோம். ஸோ இந்த 2 தகவலை முக்கியமாக வச்சு தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ பணம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் முடிக்க ஆசைப்பட்றேன். ஸோ அதிமுக பீரியட்லேயும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதிமுகவாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், ஸோ பணத்தை மக்களோட ஏமாத்துறதுல இந்த 2 கட்சிகளும் மிகப்பெரிய பங்கு வகிச்சிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி மக்களுக்கு பணம் கிடைப்பதற்கு போராடக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், குற்றப்பிரிவு துறையாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு நன்றியை தெரிவிச்சுக்குவோம் இது வழியாக. அதே போல் பணம் திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிற வேலையை சீக்கிரம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நம்ம வச்சுக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் பணம் கிடைப்பதற்கான தகவல் எதுவாக இருந்தாலும் அந்த விஷயத்தை நம்ம சேனலில் வீடியோவை போட போகிறோம். ஸோ அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.